ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி ஒரு மினி விளாக் தான் பார்க்க போகிறோம். ரொம்ப நாளைக்கு அப்புறம் மினி விளாக் போடுறேன். இன்றைக்கி வந்து தோட்டத்துக்கு போயிருந்தோம். அதாவது பாப்பா ஃபங்க்ஷன் வேலையாக கொஞ்சம் அலைஞ்சிக்கிட்டு இருக்கிறதுனால நம்மளுக்கு எங்கேயுமே போக முடியல. தோட்டத்தில் என்னென்ன காய் இருக்குங்கிறதே தெரியல. வீட்டில் பார்த்தீங்க அப்படின்னா தேங்காய் வந்து ஃபுல்லாக காலியாகி கடையில் வாங்குற மாதிரி ஆயிடுச்சு. தேங்காய் ரேட் எல்லாருக்குமே தெரியும். சின்ன காய் கூட நம்மளுக்கு 40 ரூபா அந்த மாதிரி சொல்கிறாங்க. அப்போ தான் யோசிச்சு பார்த்தேன், தோட்டத்தில் இவ்வளோ காய் இருக்கும்போது நம்ம கடையில் எதுக்கு வாங்கணும், கொஞ்சம் டைம் ஒதுக்குனா போய் பறிச்சுட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு போனேன். போயிட்டு என்னென்ன காய் விளைஞ்சிருக்குன்னு பார்த்துட்டு இருந்தேன். மாங்காய் பார்த்தீங்க அப்படின்னா இப்போ சீசன், அது வந்து நிறையா காய்ச்சிக்கிட்டு இருக்குது. அப்புறம் வாட்டர் ஆப்பிளும் நிறையா காய் பூ எல்லாம் இருந்துச்சு. எப்போவுமே வாட்டர் ஆப்பிள் என்ன அப்படின்னா பூ வந்து நிறையா பூக்கும், ஆனால் காய் வந்து அந்த அளவுக்கு காய்க்க மாட்டுக்கு. அதாவது நம்ம பூ இருக்கிற அளவுக்கு காய் இல்லை, உதிர்ந்துருது எல்லாமே. அதுக்கப்புறம் இந்த கொல்லாம்பழம்னு சொல்லுவாங்கள்ல, முந்திரி பழம், அதுவுமே அது ஒரு மரம் தான் வச்சுருக்கோம். அந்த மரத்தில் பார்த்திங்கன்னா நிறையா பூ இருக்குது. இந்த டைம் எப்படி பழம் இருக்குங்கிறது தெரில. அந்த மரம் பக்கத்தில் போனாலே ஸ்மெல் வந்து நல்லா இருக்கும், அந்த பூவோட மனமே சூப்பராக இருக்கும். அப்புறம் வாழையும் பார்த்தேன். வாழையில் வந்து 2 தார் இருந்துச்சு. சரி, ஓகே, எல்லாமே சுற்றி பார்த்துட்டு அப்படியே ஏர்லக்கிழங்கு பக்கத்தில் இருந்துச்சு, அதையும் பார்த்தேன். எனக்கு வந்து ரொம்ப ஆர்வம், ஏன்னா நம்ம இது வச்சு எவ்வளோ நாள் இருக்குது அப்படிங்கிறதே மறந்துட்டேன். சரி, ஹைட்டாக போயிடுச்சுல, கொஞ்சம் பறிச்சிடலாமா அப்படின்னு யோசித்தேன். சரி, வேண்டாம் வேண்டாம் அப்படின்ட்டு விட்டுட்டேன். ஏன்னா நம்ம வந்து உள்ளே விளையாமல் இருந்துச்சுன்னா இவ்வளோ நாள் நம்ம வந்து வெயிட் பண்ணதே வீணாக போயிடும். அப்புறம் நம்ம வீட்டுக்கு தேவையான கருவேப்பிலை எல்லாமே பறிச்சுட்டு அங்கேருந்து வந்தாச்சு. இன்றைக்கி டே இப்படி தான் ஃப்ரெண்ட்ஸ் போச்சு. வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த ஒரு சூப்பரான வீடியோவில் பார்க்கலாம். பாய்.